ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஷிபாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து லன்ச்சில் இருந்தாங்க பார்க்க போகிறோம். லன்ச் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த விலாகே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஒயிட் ரைஸ் வந்து குக்கரில் வச்சு விட்டாச்சு. குழம்பு பார்த்திங்கன்னா சாம்பார் தான் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் தண்ணியாக செஞ்சால் தான் சாம்பார் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்துட்டு சாம்பார் வச்சு விட்டு அதுக்கு கூடவே சைடிஷ்க்கு என்னென்னு பார்த்திங்கன்னா இது என்ன சொல்லுவாங்க, கார்ன் சிப்ஸ் அது கூடவே வந்துட்டு அஜ்மீரில் வந்து பீஃப் கிரேவி கொடுத்துருக்காங்க. ஸோ சாப்பிட்றப்ப முட்டை பொரிச்சிக்க வேண்டியது தான். இதுதாங்க இன்றைக்கி சிம்பிள் லன்ச்சு. ஸோ உங்கள் வீட்டில் என்ன லன்ச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சமாக ரைஸ் போட்டாச்சு. அது கூடவே பார்த்திங்கன்னா சாம்பார். இது பேர் வந்து சாம்பார்னு சொல்லலாம், இல்லாட்டி தண்ணி சாம்பார்னு சொல்லலாம். அந்தளவுக்கு தண்ணியாக வச்சுருக்கேங்க. கெட்டியாக வச்சாலும் பிடிக்கும். இந்த மாதிரி தண்ணியாக வச்சா தான் என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும். எனக்கு வந்து கெட்டியாக வச்சா தான் பிடிக்கும். கொஞ்சம் சிப்ஸ் அப்படியே கொஞ்சம் தள்ளி தட்டில் ஓரமாக போட்டுக்கலாம். யாரெல்லாம் இந்த மாதிரி சாப்பிடுவீங்க? ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சைடிஸ் எல்லாம் வந்து தனியாக ஒரு இதில் வச்சு தான் மோஸ்ட்லி நிறைய பேர் சாப்பிட்டு நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி யாராச்சும் சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்களே சொல்லுங்கள். இந்த மாதிரி அஜ்மீனா கொடுத்த பீஃப் கிரேவி கொஞ்சோண்டு வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட வேண்டியது தான். முட்டை பொரிக்கலான்னு பார்த்தேன். சரி, எதுக்கு இதுவே போதும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட உட்கார வேண்டியதாங்க. ஈவினிங் போல் ஏதாச்சும் ஸ்வீட்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் போலே இருந்துச்சு. அதிலே குறிப்பாக இந்த சேமியா கேசரி சாப்பிட்ணுன்ட்டு ரொம்ப தோணிகிட்டே இருந்துச்சு. சரி, சேமியாவும் வீட்டில் இருக்கே, டக்குன்னு செஞ்சிடலாம் அப்படின்றதுக்காக என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சுங்க. ஸோ நான் அணில் சேமியா தான் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு நான் ஃபுல் பாக்கெட்டுமே சேர்க்கல. அந்த பாக்கெட்டில் வந்துட்டு ஒரு பாதி, அதாவது 2 கப் வரைக்கும் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் நெய் ஊற்றிக்கிட்டேன். ஃபுல்லாகவுமே நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறப்ப கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்காக. எண்ணெய் நல்லா சூடானதும் ஃபஸ்ட்டு இந்த கிஸ்மிஸ் முந்திரி பழத்தை வந்துட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இல்லாட்டி இதை தனியாக நம்ம கேஸை ரெடி ஆகிட்டுருக்கப்போ வறுத்து போடணும். ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டே வறுத்து எடுத்து வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் அதே நெய்யிலையும் அதே எண்ணெயிலையுமே நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியாவையும் போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கிற வேண்டியது தான். நல்லா கிறிஸ்பியாக வந்துட்டு மொறுன்ட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் வந்துட்டு அது நல்லா வேகும். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஒட்டாது, உதிரியாக இருக்கும். கேசரினாலே வந்துட்டு ரொம்ப கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் அந்த சேமியாலாம் கொஞ்சம் நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். அதனால் வறுக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வந்துட்டு வறுத்து எடுத்துக்கணும். இது கூடயே பார்த்திங்கன்னா ரவையும் போடலாம். இதை வறுத்துட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு தனியாக ரவையும் வறுத்து எடுத்து அதையும் சேர்த்து செய்யலாம். ரவை ப்ளஸ் கேசரி சேமியா சேர்த்து கேசரி செய்யலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இல்லை ரவை மட்டும் தனியாக செய்கிறது தான், சேமியாவும் தனியாக செய்கிறது தான். ஸோ எனக்கு இன்னைக்கு சேமியா கேசரி சாப்பிட்ணுன்னு தான் முக்கியமாக ரொம்ப தோணுச்சு. அதனால் வந்துட்டு இப்போ நான் வந்து 2 கப் சேமியா எடுத்தேன். அப்போனா வந்து பார்த்திங்கன்னா 2 கப் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 3.5 கப்பு வரைக்கும் தண்ணி வச்சுக்கணும். அதுதான் கரெக்டான தண்ணி அளவு. ஸோ அந்த தண்ணியிலே பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 ஏலக்காவை வந்து அந்த ஏலக்காவை நல்லா பிரித்து கொஞ்சம் லைட்டாக தட்டி அந்த தண்ணியிலே போட்டேன். அப்போ தான் அந்த ஏலக்காவோட எசன்ஸ் நல்லா அதில் இறங்கும் அப்படின்றதுக்காக. தண்ணி கொதிக்கிறப்பே வந்துட்டு அந்த ஏலக்காய் எசன்ஸும் அந்த தண்ணியிலே இறங்கியிருக்கும். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். எப்பயுமே நம்ம கேசரி செஞ்சாலும் சரி, சேமியா செஞ்சாலும் சரி, எப்போ நம்ம செஞ்சாலுமே நம்ம இந்த மாதிரி தண்ணியெல்லாம் கொதிச்சிட்ருக்கப்ப நம்ம சேமியாவையோ ரவையவோ போட்டால் அப்படின்னா தான் சூப்பராக நல்லா வேகும். பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. வறுத்து எடுத்து வச்சுருக்கிற சேமியாவையும் இதில் தூக்கி போட்டுற வேண்டியது தான். இதில் பார்த்திங்கன்னா 1-2 சேமியா மட்டும் ஒரு மாதிரி பிளாக் கலரில் தெரியும். மிச்ச சேமியாலாம் சேமியா கலரில் இருக்கும். அது வந்து நம்ம வறுக்கிறப்போ 1-2 வந்து லைட்டாக அதை கருகிற மாதிரி ஓவராக வறுக்கிறோம்ல, அந்த கலர் தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கூடவே பார்த்திங்கன்னா இத்தினூண்டு வந்து நான் உப்பு சேர்த்தேன். டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அப்படின்றதுக்காக. கலர் பொடி நான் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. இப்போலாம் வந்துட்டு எந்த சாப்பாடு செஞ்சாலுமே கலர் பொடி சேர்க்குறதே கிடையாது. சிக்கன் 65 கூட முதல்லாம் கலர் பொடி சேர்த்துட்டு இருந்தேன். இப்போலாம் வந்துட்டு கலர் பொடியே சேர்க்குறது கிடையாது. இந்த மாதிரி கேசரியோ இல்லாட்டி பாயாசமோ செஞ்சேன்னா மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துப்பேன். லைட்டாக கலருக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்கும் அப்படின்றதுக்காக. சரி, கலர் பொடி சேர்க்குறது நல்லதில்லை அப்படின்றதுக்காக மஞ்சத்தூள் இத்தினூண்டு சேர்த்துக்கிறது. இதுவே ரெட் கலரில் செய்யணும் அப்படின்னா காஷ்மீர் சில்லி பவுடர் வந்துட்டு, அதாவது ஸ்வீட் ஐட்டம்ஸில் இல்லை, நார்மல் ஐட்டம்ஸில் இப்போ சிக்கனு ஃபிஷ்ஷிலலாம் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துப்பேன். இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம்ஸில் இந்த மாதிரி மஞ்சத்தூள் தான் சேர்த்துக்கிறது. பார்த்திங்களா அந்த கலர் எப்படி கேசரி கலரில் தெரியுது?
அதில் 1-2 கலர் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்குது. கேசரியில் வந்துட்டு குங்குமப்பூ தூவி விட்ட மாதிரி ஒரு லுக்கு கொடுக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றிட்டு சேமியாவே போட்டதுமே சேமியாவுக்கு ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. அது கூடவே வந்துட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க கிஸ்மிஸ் முந்திரி பழத்தையும் போட்டுட்டு லைட்டாக நெய் ஊற்றி விட்டுறலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்தோடனே அப்போ தான் நெய் கூட சேர்ந்து வேகிறப்ப நல்ல மணமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வீடே செம்ம மணமாக இருக்குது. அந்த நெய், ஏலக்காய், அந்த கிஸ்மிஸ் முந்திரி பழம் எல்லாமும் சேர்ந்து செம்ம மணமாக இருக்குங்க. இந்த ஒரு கன்சிஸ்டன்சி வந்து சில பேர்த்துக்கு பிடிக்கும், கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இல்லாமல். நான் வந்து இந்த மாதிரி எனக்கு சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன். ஸோ இது இன்னும் கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டு கேசரி ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்களா அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, நல்ல மாய்ஸ்ட்ரு, அது எப்படி சொல்லுவாங்க எனக்கு தெரிலங்க, ஆனால் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இதை வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களால் பார்க்க முடியும். நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க வீடியோஸு, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். பார்த்திங்கன்னா சேமியா கேசரி எடுத்து ஒரு பவுலில் போட்டுட்டு ஆனதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியது தான். சாப்பிட்டுட்டு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு சேமியா கேசரியை கொடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கேட்க வேண்டியதாங்க. ஸோ நீங்களும் இதே கேசரியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கலர் பொடியெல்லாம் போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பதிலாக இத்தினோடு மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கோங்க. அதுவே சேர்க்க வேணாம் தான், ஆனால் ஒயிட்டாக இருந்தால் அவ்வளோக்கா நல்லா இருக்காதுன்ற ஒரே ரீசனுக்காக தான் நான் மஞ்சத்தூள் சேர்த்தேன். மஞ்சத்தூள் வந்து டேஸ்ட்டெல்லாம் தெரியாதுங்க, ஜஸ்ட்டு கலர் மட்டும்தான் ஷோ ஆகும். அது மஞ்சத்தூள் டேஸ்ட்டுக்கு எடுத்துருவோம்லாம் யோசிக்க வேணாம், லைட்டாக இத்தினோடு சேர்த்தா போதும். So bye friends.